தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். தாவீதின் ஊரிலே ஒரு ராஜகுமாரன் என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். என்னை ஆள வந்தவர் என் நேசகுமாரன். சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா அவர் லீலி புஷ்பமே. அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது, அந்த அழகை சொல்லி புகழ என் வார்த்தை போதாது. தாவீதின் ஊரிலே ஒரு the Prince of Peace, joy to the world, the Savior is born. Come and rejoice in Christ the Lord. Sing, sing for the King. Sing, sing for the King. Hear the angels jubilee, from the baby fast asleep, worshiping on tenderly. Tell everyone, Jesus has come. Sing, sing for the King of Kings. Sing, sing for the Prince of Peace, joy to the world, the Savior is born. Come and rejoice in Christ the Lord. Sing, sing for the King. Sing, sing for the King. மார்கழி பனிவாடையில்
உள்ளங்கள் மகிழ்ந்திடும் களிப்புடன் பாடிடுவோம். இயேசென்னும் அவர் நாமம் நானில மீதிலே நித்தமும் உயர்த்திடுவோம். மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே. மார்கழி பனிவாடையில் மன்னவன் இயேசு பிறந்தாரே.
நடத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. மனச கொண்டதோ சட்ட பாலெல்லாம் சுருட்டி வச்சேனே. சிக்கப்பு கொஞ்சம் சட்டப்பு சேட்ட வேணப்பு நெருங்கும் பொல்லாப்பு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. தெரியும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. தெரியும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. தெரியும்டா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வெயிட்டு. So it is a happy occasion to meet all of you, to share the joy with you on this Christmas happy celebration. Actually, Christmas is nothing but joy. So joy, and we all have to be joyful, and at the same time, we share our joy with everyone. That is the message of Christmas. Actually, the angel appeared before the shepherds and said, so I bring to you the good tidings. So it is a joyful news to the whole world. So this Christmas does not belong to Christians alone. It belongs to all of us. Whenever we are joyful, whenever we share our joy with everyone, that is Christmas for us. So it is not the birth of Jesus that matters here, but here God comes to the world to share His joy with all of us. Make everybody happy. That is the central message of Christmas. கடவுள் நேரடியாக கடவுள் இறங்கி வந்து நம்மளோட நம்முடைய மகிழ்ச்சி அன்பு அதை பகிர்ந்து கொள்ள வருகிறார். எல்லா மதத்திற்கும் சொந்தமானது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் அதை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அதை செலிப்ரேட் பண்றாங்க. சரியா? எல்லா மதங்களிலும் இந்து மதத்தில் எடுத்துக்கலாம், கிறிஸ்டியன் அவதாரங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு மதத்திலும் கடவுள் அவதாரம் எடுத்து மனிதர்களோடு வாழ வருகிறார். அப்படி கடவுள் நம்மோடு வாழ்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதும் நம்மோடு வாழ்கிறவர்களோடு அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதும் தான் வேற எதுவும் கிறிஸ்துமஸ் கிடையாது. சரியா? அப்போ மகிழ்ச்சியா எப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கோம்? மகிழ்ச்சி எப்ப வரும் சொல்லுங்க. நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்? அன்னைக்கு அந்த காலத்துல கேட்டேன், அவங்க சொன்னாங்க எனக்கு பிடிக்கிறது நடந்துச்சுன்னா மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்படியா கேட்கறதெல்லாம் கிடைக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கும்.
மகிழ்ச்சிங்கிறது யார் ஒரு மனிதனையும் மையப்படுத்தியது அல்ல, எல்லாரையும் மையப்படுத்தியதுதான் மகிழ்ச்சி. அதுதான் கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுறோம். நான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கேன், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கோம். எங்க கூட இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், எங்க தெருவில் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், எங்க ஊர்ல இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும், எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். இது மன்னார்குடியில எல்லாரும், மன்னார்குடியை சுற்றி இருக்கிற கிராமங்களில் உள்ள எல்லாரும், இது தமிழகம் முழுவதும், இது இந்திய நாடு முழுவதும், இந்த உலகம் முழுசும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி செய்தியை தான் கிறிஸ்துமஸ் நமக்கு கொண்டாடும். அப்ப என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்மை மட்டும் மையப்படுத்தியதாக மகிழ்ச்சி இருக்காது. நான் ஒரு யூடியூப் சேனலில் பேசும்போது சொன்னேன், அதாவது ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இந்த மகிழ்ச்சியை எதிர்பார்த்தமாக கொண்டாடினார். ஒரு ஊர்ல கிராமத்தில் எல்லா தலைவர்களுக்கு அந்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. கிராமத்தில் இருக்கிறவர்கள் தான் இன்னும் இந்த நாட்டின் கலையையும் பண்பாட்டையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாப்பவர்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க. அந்த காலத்தாலே அவங்க சித்திரையே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மண்ணையும் மண்ணை கலாச்சாரத்தையும் மக்களையும் பண்பாட்டையும் பாதுகாக்கிறது நீங்கள் தான். கிராமத்துல சின்ன கிராமங்கள்ல ஏதாவது ஒரு வீட்டுல துக்கம் நடந்துள்ளது, யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அந்த ஊர்ல இருக்க எல்லா விழாக்களையும் நிறுத்திடுவாங்க. இன்னைக்கும் அப்படிதான். துக்கம் நடந்துச்சுன்னா அந்த பாடியை அடக்கம் செய்யறதுக்கு வரை அந்த வீட்டாருக்கு மட்டும் கொடுத்தாங்க, அந்த ஊருக்கே இருக்கலாம். அதுபோல மகிழ்ச்சி விழா கொண்டாடுறது, ஊரே விழா கொண்டாடுறாங்க இல்லையா? ஒரு விழா எந்த விழாவாக இருக்கட்டும், ஊரே விழா கொண்டாடுறாங்க. அதுல கிராமங்கள் வேறு வேறு இடங்கள்ல மதங்கள் இருக்கும். மதங்கள் இருந்தால் கூட என்ன செய்வாங்க, நீங்க வந்து இந்த அம்மன் கோயில் திருநாளைக்கு கிறிஸ்தவர்கள் கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, சீர் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம குடும்பங்கள் அந்த ஊரில் பழக்கம் தான். ஆக மகிழ்ச்சி என்பது ஒரு மக்கள் சமூகத்திற்கான மகிழ்ச்சியாக கொண்டாடியவர்கள் தான் தமிழர்களாக நாங்கள். எனக்கு மட்டும் தெரியல. ஆனா இன்னைக்கு நம்முடைய சிட்டிஸ்ல என்ன நடக்குது? சிட்டிஸ்ல பக்கத்து வீட்டுல துக்கம் நடக்கும், யாராவது இறந்துருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? கதவெல்லாம் கூட்டி வச்சுட்டு உள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க. இது சாத்தியமா? இது சாத்தியமாக சாத்தியம் இல்லை, இல்லை. அவருடைய திட்டங்களை பார்க்கிறது நம்மால் முழுமையாக மகிழ்ச்சியாக இருப்பதில்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த துக்கத்தை ஒதுக்கிவிட்டு நாம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கதான் பிரச்சனை வருது. அதனால என்ன ஏற்படுது? மனதில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒரு வெறுமை ஏற்படுகிறது. நம்ம சிரிப்போம், ஆனா சிரிப்புக்குள்ள என்ன இருக்கு? வெறுமை இருக்கிறது, வெறுமை இருக்கிறது. அதனால எப்பவுமே எல்லோரும் சேர்ந்து சிரித்தால்தான், எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால்தான் என்ன வருது? மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி, அமைதியான மகிழ்ச்சி, எல்லோருக்குமான மகிழ்ச்சி வரும். அதுதான் கிறிஸ்துமஸ். சரியா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நம்ம எல்லாரும் இருக்கணும். அதனாலதான் கிறிஸ்துமஸ் என்ன செய்யறாங்க? பரிசுகளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. சரியா? நாம மட்டும் பெருசா பட்டாள அப்படிங்கிறதுதான் பத்தாது. இதோட காஸ்ட்லியான ட்ரெஸ் நாம வாங்கி போட்டா பத்தாது. எங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் புத்தாடை வேண்டும், அவங்களும் போட்டுட்டு வந்து நீங்களும் என்னோட, அப்பதான் நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் புத்தாடைகளை பகிர்ந்து கொள்கிறோம், பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்கிறோம், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அதனால அன்புக்குரியவர்களே, நம்ம என்ன செய்யணும்? அன்புக்குரிய குழந்தைகள், இந்த தலைமுறையில்தான் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள்தான் இந்த தமிழகத்தினுடைய இளையோரை நீங்கள்தான் தமிழகத்தின் எதிர்காலம், இந்தியாவின் எதிர்காலம், உலகத்தின் எதிர்காலம் நீங்கள் தான். அதனால நீங்கள் சரியான பார்வை, சரியான புரிதல், சரியான தெளிவு பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் எங்க எல்லாருடைய ஆசை. அதனால
மகிழ்ச்சி எல்லோருக்குமான மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த மகிழ்ச்சியை குறிப்பாக மான்செட்டஸ் மகாபதி பாடல்கள் இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி என்பதை விட மகிழ்ச்சி, அதுதான் கிறிஸ்துமஸ். அந்த செய்தியை இன்னும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவோம். ஏனென்றால் நிறைய மகிழ்ச்சி குறைவுபடுகிறது நம் சமூகத்தில். பொருட்களெல்லாம் நிறைய கிடைப்போம், சரியா? அந்த காலத்துல எல்லாம் நான் சொல்றது, அந்த காலத்துல எல்லாம் புத்தாடை வாங்கிவிட்டால் எனக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு புத்தாடை 2 புத்தாடை தான் கிடைக்கும். எப்போ கிறிஸ்துமஸ் புத்தாடை கிடைக்கும், ஊர்ல போய் இருந்தால் தான் புத்தாடை கிடைக்கும். அந்த ஆடையை வாங்கி வாங்கி பார்த்து 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 சந்தோஷம் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு அந்த சந்தோஷமா இல்லை. ஏன்னா இந்த வாட்டை கடைக்கு போறீங்க, 4 ட்ரெஸ் தூக்கிட்டு வரீங்க, புத்தாடையினுடைய மகிழ்ச்சி போய்விட்டது, சரியா? புத்தாடையினுடைய மகிழ்ச்சி போய்விட்டது. அதனால நிறைய பொருட்கள் இருக்கிறது, ஆனால் மகிழ்ச்சி தான் குறைவாக இருக்கிறது. அதனால என்ன செய்வோம், பொருட்களை விட்டு மகிழ்ச்சியை பெறுவோம், மகிழ்ச்சியை அன்புடனாக்குவோம். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எல்லோருக்கும் ஆசீர்வாதமான விழாவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நெஞ்சத்திலேயே ஜெபிக்கிறோம், இதயபூர்வமாக வாழ வேண்டும், சரியா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும், உங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை செழிக்க வேண்டும், வளர வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் அனைத்து வளங்களும் நலன்களும் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். உங்களுடைய கல்வியை அதிகமாக